கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகளுக்கிட்ட ஆகப்போகுது. இதுவரைக்கும் தான் ஒரு அரசியல்வாதி என்பதற்கு எந்த விதமான ஒரு அறிகுறியும் காட்டல. அப்பப்போ ஒரு மாநாடு நடத்தி ஒரு 3 நிமிஷம் ஸ்பீச், ஒரு அரை 35 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துட்டா அதை அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஊடகவியலாளரா நீங்க நினைக்கிறீங்களா? மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 75550030 Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அவர் வர்றத அதிமுக எப்பொழுதுமே வரவேற்கிறது. ஏன்னா அவர் வரட்டும், புதியவர்கள் வரணும், வரதை பார்த்து நாங்க பயப்படல. ஆனால் தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, நான் ரொம்ப புகழ் பெற்றவன், என்னுடைய முகம் தெரியாதவங்க யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல, எல்லா வீடுகள்லயும் முகம் தெரியும், நான் அப்பப்ப எட்டி பார்த்தா போதும் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. சிறு பையன்கள், சிறு தம்பிகள்லாம் எப்படியோ வாழ வேண்டியவர்கள், அவங்க வாழ்க்கை பத்தி தீர்மானிக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான போதையில் சிக்கியிருக்காங்க. குடி ஒரு போதை, சினிமா மிகப்பெரிய போதை. நீங்க அரசியல் தலைவராக என் தமிழ்நாட்டின், என் தாய் திருநாட்டின் சிறு பையன்களை எல்லாம் நீங்க அரசியல் இருக்கிறேங்கிறீங்க, அவங்கள நான் முதலமைச்சராகணுங்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்கணும்? மாஸ்டர்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல கல்லூரி பேராசிரியராக வருபவர் கிட்டத்தட்ட படம் முழுமைக்கும் குடிகாரராகவே வருவார். திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் களத்துல போட்டியே அப்படின்னு சொல்றது. தொடர்ச்சியாக அதிமுகவை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு கண்டுக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் போட்டி இருக்குமே தவிர, புதிதா தன்னைத்தானே சிஎம்மா நினைச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்து கற்பனை பண்ணிட்டு அப்படியே இறங்கி ஒரு ரோட் ஷோ போறவங்களுக்கு, எங்க அண்ணனுடைய பஸ் கிரீன் கலர்னா இவர் அவரோட கட்சி கொடி கலர் வர்ற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த உருட்டுகளும் திருட்டுகளும். சொன்னீங்களே செஞ்சீங்களா? அதிமுகவை காப்பி அடிச்சு அதிமுக மாதிரியே பண்ணுனா அதிமுக வாக்காளர்களை கவர்ந்தரலாம்னு நினைக்கிறாரா? கிட்டத்தட்ட 20-25% வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அப்படின்றாங்க. 25% தனிப்பட்ட முறையில விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. படம் அப்படிங்கிறது அவருடைய கம்முன்னு இருங்க. நீங்க இன்னும் இதுவரைக்கும் உங்களுடைய கடைசி படம் வெளியில வரல, வரட்டும். அதுக்கு பிறகு நீங்க அடுத்த கதை கேட்கறீங்க. நீங்க சொல்றீங்க 25% இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்க 25%க்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டை ஜனங்க என்ன அவ்வளவு அறிவில்லாதவர்களா? இப்ப அதிமுக கிட்ட கூட இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது உண்மையா? அதிமுகவுக்கு தலைமையே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு ஒண்ணு விஷயம் தெரியலன்னு அர்த்தம். ரியல் ஹீரோஸே இங்க மரியாதை குறைஞ்சு போச்சு. இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் விஜய் முதலமைச்சராகி இந்த தமிழ்நாட்டுல மாற்றம் என்ன கொடுக்க போறாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு மட்டுமே உரியவர், அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமே அந்த தார்மீக உரிமை இருக்கிறது. வேற எல்லாரும் போய் படத்தை போட்டுக்கிட்டதுனால அதிமுக தொண்டர்கள் அப்படியே உங்க பக்கம் வந்துருவாங்கன்னு பகல் கனவு கண்டுகிட்டு யாரும் பயப்படுத்தாதீங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் பேசு பொருளா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஏர்போர்ட்ல இருந்து அவர் பிரச்சாரம் பேசக்கூடிய அந்த இடத்த போய் சேர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனா ஒரு 5 hours டிராவல் இருக்குது. எப்படி பாக்குறீங்க மேம்? நினைச்ச இதைத்தான் கேட்பீங்க அப்படின்னு. சில விஷயங்களுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய, தேவையற்ற அளவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவது ஊடகங்களுடைய தவறான போக்கு. சித்தரிப்பது, எப்ப பாரு அதுக்கே லைவ் போடுறது, என்னவோ பெரிய சாதனை செய்து விட்டதை போல. எதிர்பார்ப்பு தானே மேம். அதாவது என்ன எதிர்பார்ப்பு? புதுசா ஒரு அரசியலுக்கு வராரு இல்லை என்று சொல்லவில்லை. தம்பி விஜய் தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய நடிகர், இன்றைய தேதியில் மிக பிரபலமான நடிகர், நம்பர் 1 நடிகர், மிகச்சிறந்த டான்சர். அதுல நம்ம எந்த மாற்றுக்கு யாருமே அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறத ஏத்துக்கவே மாட்டேன்றாங்களே மேம். அது என்ன காரணம்? அதாவது அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு அவர் இதுவரைக்கும் என்ன செயல்பாடு பண்ண ஒரு இதை நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரசியல்வாதினா எவ்வளவோ செயல்பாடு இருக்கு. ஷூட்டிங் மாதிரி வீக்கெண்ட் டேடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வீக்கெண்ட் டேடினா நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறது உண்டு. அப்பாக்கள் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, சனி ஞாயிறில் மட்டும்தான் வர முடியும் அவங்களுக்கு. சனி ஞாயிறு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி அவங்களுக்கு வீக்கெண்ட் டேடி அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். அப்படி வீக்கெண்ட் பாலிடிக்ஸு எப்போது ஒரு முறை வெளியில் வர்றது கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகளுக்கிட்ட ஆகப்போகுது. இது வரைக்கும் தான் ஒரு அரசியல்வாதி என்பதற்கு எந்த விதமான ஒரு அறிகுறியும் காட்டல. ஒரு கொடி போட்டு
ஒரு அப்பப்போ ஒரு மாநாடு நடத்தி ஒரு 3 நிமிஷம் ஸ்பீச், ஒரு அரை 35 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துட்டா அதை அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஊடகவியலாளரா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல மேம். அரசியல்வாதினா கடுமையான உழைப்பு வேணும், சாதாரணம் இல்ல. ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை அவ்வளவு சுலபமா நீங்க எல்லாம் வெளியில் நினைக்கிற அளவுக்கு ஆஹா அவங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க, புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இல்ல. நான் கிட்ட இருந்து பாக்குறேன். கடந்த 15 ஆண்டுகளாக அதற்கு முன்பில் இருந்தே 4ஆம் வகுப்பிலிருந்து அரசியல் பேசுவேனா. எங்க அப்பா மார்க்சியவாதி, எவ்வளவு உண்மையான மார்க்சியவாதி, எவ்வளவு தூரம் கடுமையான உழைப்பை. முதல் 15 திமுக எம்எல்ஏல ஒருத்தர் எங்க சொந்த அத்தை ஹஸ்பண்ட். அண்ணெல்லாம் எங்களுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் படுற பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 65-70 கல்யாணங்கள் போவாங்க திருமண முகூர்த்தத்தன்னைக்கு. இதெல்லாம் சுலபம் இல்லைங்கம்மா, நின்றுகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3000 பேர்ல இருந்து 5000 பேர் பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க. யாருக்கும் முகம் சுழிக்க முடியாது, யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அண்ணா திமுகவின் பழக்கம் அப்படி இல்லை. எல்லாரையும் வர சொல்லுவாங்க, எல்லார் பேப்பரையும் வாங்கி பார்ப்பாங்க. செய்ய முடியுது, அத்தனை பேருக்கு செய்யறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் உடனடியா அந்தந்த செக்ரட்டரிஸை கூப்பிட்டு இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சிலதுக்கு தாங்களே பதில் சொல்லுவாங்க, சிலதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாங்க. சாதாரணம் இல்லை. அதோட கூட கூட்டத்துக்கு போவாங்க, கூட்டத்துல போய் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் ஆளுங்கட்சி இல்லை, தம்பி விஜய்க்கு அந்த ஒரு லெவரேஜ் நம்ம கொடுக்கலாம். ஆனா இன்னும் கடுமையா உழைக்கணும், உழைக்க அவர் தயாரா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். அது ஒரு சரியான கணிப்பு தானே மேம். சனி ஞாயிறு எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, நம்மள கவனிப்பாங்க, வந்து அதாவது எல்லா நாணயத்துக்கும் 2 பக்கம். எப்படி வேணாலும் திருப்பி போட்டு பேசலாம், இது நரம்பு இல்லாத நாக்கு, எப்படி வேணாலும் பேசும். இப்படி இருக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இவர் நாளைக்கு என்ன சாதிக்க முடியும் இதுலன்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தம்பி விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகரா. எனக்கும் விஜய் மேல ஒரு அதுவும் இன்னசென்ட்டான ஒரு முகம் வச்சுட்டு பாவம் போல இருக்கிறது நிச்சயமா எனக்கும் பிடிக்கும். அது வேற, அதை நான் இல்லை, அந்த மாற்று கருத்து நான் சொல்லவே இல்லை. அவர் வர்றதை அதிமுக எப்பொழுதுமே வரவேற்கிறது. அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து ஆளுங்கட்சியான திமுக தான் அவருக்கு இல்லாத இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு அவருக்கு மேல விமர்சன கணைகள் வீசிக்கிட்டு இருந்தாங்களோ தவிர அதிமுக நாங்க அதை செய்யல. ஏன்னா அவர் வரட்டும், புதியவர்கள் வரணும், வரதை பார்த்து நாங்க பயப்படல. எங்களுடைய கட்சி, எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில அருமையா நடைபோடுது, எங்களுக்கு பயம் இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, நான் ரொம்ப புகழ் பெற்றவன், என்னுடைய முகம் தெரியாதவங்க யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல, எல்லா வீடுகள்லையும் முகம் தெரியும், நான் அப்பப்ப எட்டி பார்த்தா போதும் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறார். அப்படித்தான் நினைப்பதாக அரசியலை அப்படி ஒரு மாயையாக கொண்டதாக தெரிகிறது. மேபி யாராவது அவருக்கு அப்படி போதிக்கிறார்களா என்று தெரியல. இல்ல அவரே தன்னை முதலமைச்சராகவே நினைத்து கொண்டிருப்பதாகத்தான், முதலமைச்சர் ஆயிட்டதாகவே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் கூட பழகிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் நல்லா தெரிஞ்சவங்கள நிறைய பேர் அவர் முதலமைச்சரே ஆயிட்ட மாதிரிதான் அவரு நினைச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு வெகுஜன தொடர்பு, வெளி உலக தொடர்பு ரொம்ப இல்லாம ஒரு ஷெல்லுக்குள்ள தானே இருப்பாங்க. புகழ்பெற்ற நடிகர்கள், புகழ்பெற்றவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எல்லாரையும் தெரியாது இல்லையா? வீட்டுக்குள்ள எப்படி அவங்க உலகம் எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எந்த உலகம் காட்டப்படுகிறதோ, அவங்க டேபிளுக்கு எது வருதோ அதை அவங்க உண்மைன்னு நம்பிக்குவாங்க. அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மெனக்கடணும், கஷ்டப்படணும், நிறைய பேர்கிட்ட பழகணும், சாதாரண மனிதர்கள்ட்ட பழகணும், போகணும். அவங்க இப்பதான் அரசியலுக்கு வராங்க, 2 விஷயத்தை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. அவர் கள அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி, வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ், பார்ட் டைம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி விமர்சனமா உண்மையா? இது நான் சொல்றது அவர் பண்றது வீக்கெண்ட் பாலிடிக்ஸா? நாங்க சொல்லல, நாங்க அதிமுக சொல்லல, பத்திரிகையில் எழுதுறத சொல்றோம், எல்லாரும் சொல்றது திமுக சொல்றாங்கன்னு கூட நாங்க எடுத்து சொல்லல. விஜயனுடைய வருகையை நாங்க அவ்வளவு சாதாரணமா எடை போடுறது இல்லை. நாங்க ஈஸியாலாம் எடுத்துக்கல. எல்லாரும் மாதிரியும் சுலபமா விஜய் அப்படி போற போக்குல தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய தலைவர் அப்படின்னு நாங்க நினைக்கல. நிச்சயமா அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய வெயிட்டேஜ் நிச்சயமாக நம்ம கொடுக்குறோம், எங்கள் கட்சி தருகிறது, இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் தன்னை இன்னும் நிரூபிக்கணும், இது பத்தாது, இதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ல நீங்க ஒண்ணு கேட்டீங்க. அதாவது 5.5 மணி நேரம் ஆச்சு ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு, வெறும் 30 நிமிஷத்துல போக வேண்டிய இடம் அதையே 10 மணி நேரத்துல கூட போக வைக்கலாம் தெரியுமா? இதையெல்லாம் கணக்கு போடாதீங்க சொல்றேன். அதே ஏர்போர்ட்ல இருந்து 5.5 மணி நேரத்தில் 5.5 மணி நேரம் அப்படிங்கறது ஒரு கேள்வி மேம். ஆனா 5.5 மணி நேரமும் அதே மக்கள் அவர் கூட பயணிக்கிறாங்க. அந்த கூட்டம் அதே இரவு 11 மணி வரைக்கும். அதாவது தமிழ்நாட்டுல வெரி அன்பார்ச்சுனேட்லி ஒரு கூட்டம், அதுவும் இளைஞர் கூட்டம், சிறு பையன்கள், சிறு தம்பிகள்லாம்
எப்படியோ வாழ வேண்டியவர்கள், அவங்க வாழ்க்கையை பத்தி தீர்மானிக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான போதையில் சிக்கியிருக்காங்க. குடி ஒரு போதை. இப்ப சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதை வேற, சாக்லேட்டு, ஏதோ இது மாதிரி நிறைய கிடைக்குது. எல்லாம் இந்த கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. 50 ரூபாய்க்கு சாக்லேட் கிடைக்குது, ஒரு அட்டையே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு விதமான போதை. அது மட்டுமல்ல, சினிமா மிகப்பெரிய போதை. சினிமா அந்த போதையில சிக்கினது கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை. நீங்க கேட்பீங்க, அதிமுகல இருந்துகிட்டு புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சியில, புரட்சி தலைவி அம்மா வழி நடத்துற கட்சியில இருந்துகிட்டு நீங்க எப்படி ஒரு செய்தி தொடர்பாளரா நீங்க நடிகர்களுக்கு எதிராக ஒரு எதிர் நான் சொல்லல. இப்போ அந்த போதை, அதைத்தான் சொல்ல வர்றேன். போதையில் இளைஞர் கூட்டம் அந்த மாயையில் சிக்கி கொண்டிருக்கிறது. சினிமாவும் சினிமா கதாநாயகர்கள் மீதான ஒரு கவர்ச்சியும் ஈடுபாடும், அளவில்லாத அதீத ஈடுபாடும் ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதை தமிழ்நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எங்க தலைவரும் தலைவி மாறி இந்த வர்ற ஜெனரேஷன் அது வேற காலம். லட்சக்கணக்கான பேர், ஏன் கோடானு கோடி பேர் தங்கள் உயிரை இழந்து, உடைமைகளை இழந்து, கைகால்களை இழந்து, சகல சௌபாகியங்களையும் இழந்து, வாழ்க்கையவே இழந்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர நாட்டில் பிறந்த 20 வயது ஒரு அரௌண்ட் 20 இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாத அந்த பாடு யாராவது எடுத்து சொல்லணும், படிக்கணும். அந்த எடுத்து சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் யாரை அவர்கள் தலைவராக பின்பற்றுகிறார்களோ அவருக்கு இருக்கிறது. ஆனா அவர் படங்கள்ல எப்படி வர்றாரு? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மாஸ்டர் நம்ம சொல்லுங்க, நீங்க சொல்றது புரியுது. அது அவரோட ஒர்க். அது ஒர்க் தாண்டி இன்னைக்கு நான் மக்களுக்கு செய்ய வரேன், அவ்வளவு ஒரு டாப்ல இருக்கிற பெரிய அதுமா. வெறும் நடிகராக மட்டும் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் நடிச்சுட்டு போங்க, நாங்க கேட்க மாட்டோம். நீங்க அரசியல் தலைவராக என் தமிழ்நாட்டின், என் தாய் திருநாட்டின் சிறு பையன்களை எல்லாம் நீங்க அரசியல் இருக்கிறேங்கிறீங்க, அவங்கள நான் முதலமைச்சராகணுங்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்கணும்? மாஸ்டர்னு ஒரு படம் வந்தது. நானு மை காட், பேராசிரியராக வருவார், கல்லூரி பேராசிரியராக. அப்போ அந்த படத்துல கல்லூரி பேராசிரியராக வருபவர் கிட்டத்தட்ட படம் முழுமைக்கும் குடிகாரராகவே வருவார். காலேஜுக்கு குடிச்சிட்டு வருவார், வெளியில போறப்ப குடிச்சிட்டு வருவார். குடிச்ச அதை பாக்குறப்ப இந்த கேரக்டர் என்னவா இருக்க போகுதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா பேராசிரியர். இங்க திமுக ஆட்சியில நிறைய காட்சிகள் அப்படியே தான் இருக்கு. ஆசிரியர்கள் எல்லாம் குடிச்சிட்டு தன்னுடைய மாணவிகளை மானபங்கப்படுத்துவது, இந்த மாதிரியான கோரமான செய்திகளை தினமும் பத்திரிகைகள் படித்திருக்கிறோம். அதைக்கெல்லாம் அவங்க என்னன்னு கேட்கணும். அதை கேட்கறதுக்கு யார் என்ன கேட்டாரு? நேத்து எல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா பரவாயில்ல, எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சிருக்கணும். ஞாபகம் 15 வர்றப்போ 15 வர்ற இல்ல. ஆனா இப்பதான் அரசியலுக்கு வராரு. ஓகே, பேசுறாரு, அரசியலே பேசல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. களத்துக்கு வரல, சைல்டிஷா இருக்கு நீங்க பேசுறது. அப்படி இல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரசியலுக்கு வர்றீங்கன்னா நீங்க தகுதியாக்கிட்டு தான் வரணும், இல்லையா? நான் இன்னும் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், பயிற்சி எடுத்துக்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒண்ணுமே தெரியாம அரசியலே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் கத்துக்கிறேன், நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன், எனக்கு தெரியாதுன்ற இடத்துல இல்ல. அதாவது பேப்பர் பேச ஒரு தலைவர் இவர் இப்படி பேசுவார்ங்கிற அனுமானிக்க கூட முடியல அவர்னால. அவரை பொறுத்தவரை நான் புகழ் பெற்றவன், மாற்று கருத்து இல்ல. நம்பர் 1 புகழ் பெற்றவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இளைஞர்கள் கூட்டம் எனக்கு நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நம்ம ஊர்ல சினிமா கவர்ச்சி, சினிமா போதை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய தம்பிகள்லாம் முக்காவாசி வீட்டுல இந்த தம்பியில் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. தாய் உழைச்சுதான் அவங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. கண்டிப்பா முக்காவாசி வீடுகள்ல அம்மாக்கள் கணவர்கள் குடிகாரர்களாக இருப்பாங்க. வீட்டுக்கு அம்மாவை உதைச்சு, குழந்தைகளை உதைச்சு அடிச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பெண் தான், அவங்க அம்மா தான் போராடி வீட்டு வேலை செஞ்சு டெய்லி அன்றாட கூலிக்கு போய் அந்த பையன்களை வளர்த்துருப்பாங்க. அவங்க குடும்பத்தை முன்னுக்கு வர்றது இல்லாம ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக போனோம், ஜாலியா நம்ம பேசணும், அப்படி இல்லாம எப்படி இருக்கணும்? நம்ம நல்ல ஒரு விசில் அடிச்சோம், ஜாலியா இருந்தோம், சரி கட் அவுட்டுக்கு பால விஷயம் பண்றீங்களா, அதுவும் கொடுமை தான், அதுவும் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துங்க, அதெல்லாம் இல்ல. பிறகு வீட்டுக்கு நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், அந்த எந்த அம்மா நமக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த கூட பிறந்தவங்களை நல்லா வாழ வைக்கணுங்கிற எண்ணம், அந்த ஒரு எண்ணமே இல்லாம இப்படி போய் இப்படி தொத்திட்டு இருக்கிறதும், இப்படி ஒரு நடிகர் பின்னாடி அவரு ஒரு படத்துக்கு அசால்ட்டா 250 கோடிங்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தானே எங்க விட்டுட்டு இருந்திருக்காரு. இப்ப கடைசி படம் இன்னும் வரல,
ஆமா இன்னும் அடுத்த படத்துக்கான கதையை கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு செய்திகள் வருது. உண்மையான்னு தெரியாது, செய்திகள் தகவல் இல்லையா, தகவல் வருது. ம். இவர் எவ்வளவு இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய ப்ரொடியூசர்ஸ், அதாவது கமலஹாசன் நினைச்சு பாருங்க, அவரையும் அப்படித்தான். ஐயோ, முரளி அப்பாஸ்னு ஒரு நல்ல சகோதரர், அருமையா பேசுவாரு தமிழ்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது. அந்த கட்சி, அது ஒரு கமலஹாசன் கட்சி பேர் என்ன, அது பேரோட மக்கள் மக்கள் நீதி மையம். அந்த இது மையத்துல அவர் வந்து செய்தி தொடர்பாளர் நல்ல பொசிஷன்ல இருந்தார். நான் டிவியில வர்றப்பெல்லாம் பேசுவார். அப்படி அதான் நினைப்பேன், அவ்வளோ அழகான தமிழ்ல அப்படி போராடுவாரு. அப்புறம் பார்த்தா நான் நினைப்பேன், ஏன்னா இவ்வளோ நல்ல தமிழ் பேசுறாரு, இவ்வளோ அறிவா பேசுறாரு, இவர் இப்படி கொஞ்சம் கூட இல்லாம அந்த ஒரு மாயைக்குள்ள சிக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுதேன்னு வருத்தமா இருக்கும். அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கதியெல்லாம் என்னாச்சு? இவங்களையெல்லாம் நம்ம யாரையும் நம்ம வந்து பர்சனலா நமக்கு என்னமா இருக்கு? எதுவுமே இல்லை. தம்பி விஜய்க்கு முன்னாடி வந்த அவரை விட கூட புகழ்பெற்ற நடிகர்களை எல்லாம் பாக்குறப்போ, அவங்கெல்லாம் இந்த தமிழ்கூர் நல்லுலகுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணுனாங்கிறத பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு. அதே நிலைதான் ஒரு எம்பி சீட்டுக்கு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அசிங்கமா இல்ல, உத்தம வில்லன் தான் அவர். உண்மையிலேயே அப்படித்தான் எனக்கு தோணுது. அவரு ரொம்ப பெருமையா, ஒரு தமிழ்நாட்டின் இந்த திரையுலகின் ஒரு பெருமையாக இருந்தவர் இன்று ஒரு ராஜ்யசபாவுக்காக கேவலமா போயிட்டார். இந்த அச்சம் தான் எங்க தலைவரும் தலைவியும் நடிகர்களாக இருந்தார்கள், திரையுலகில் திரையில் நடித்தார்கள், சொந்த வாழ்க்கையில நடிக்கல. ஏழைகளுக்காக, சாமானிய தொண்டர்களுக்காக அது தொடங்கப்பட்ட கட்சி கணக்கு கேட்டு. அதனாலதான் இன்னைக்கும் தொண்டர்கள் இயக்கமாகவே அதிமுக இருக்கு. இப்போ ஒரு தொண்டர் எங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து கடந்த பல வருடங்களாக அப்படியே அசைக்க முடியாம நடத்திட்டு இருக்காரு. என்னென்னவோ பிரச்சனை, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில தன்னுடைய ஒரு எஃபிஷியன்சிய, திறமைய எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் எடப்பாடியார் ஒவ்வொரு செயலிலும் அவர் என்ன ஒரு கண்ணியமானவர், எவ்வளவு தரமானவருங்கிறத நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த போட்டிக்கு தம்பி இன்னும் வரல. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் வந்து களத்துல வந்து போட்டியே அப்படின்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக அதிமுகவை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு கண்டுக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து களத்துல வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு துருவமா ரெண்டு பேரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை பாக்குறது. நீங்க எவ்வளவு நாளா பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க? ஒரு 8 years. 8 years இருக்கீங்க. நல்ல விவரமா கேள்வி கேட்கறீங்க, ரொம்ப புரிதலோட கேள்வி கேட்கறீங்க. நீங்க சொல்லுங்க, களத்துல யார் இருக்கான்னு? ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் போட்டி இருக்குமே தவிர, புதிதா வந்துட்டு தன்னைத்தானே சிஎம்மா நினைச்சுக்கிட்டு மல்லாக்கா படுத்து கற்பனை பண்ணிட்டு அப்படியே இந்த இறங்கி ஒரு ரோட் ஷோ போறவங்களுக்கு, அதுவும் அப்படியே அதிமுகவை காப்பி அடிச்சு, எங்க பஸ்ஸு, எங்க அண்ணனுடைய பஸ் கிரீன் கலர்னா இவர் அவரோட கட்சி கொடி கலர் வர்ற மாதிரி போட்டுக்கிட்டு, அதே மாதிரி அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு அண்ணன் பேசினா அதே விஷயங்களை கொஞ்சம் கூட, என்ன திமுக தான் எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் காப்பி பேஸ்ட் போடுது, எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்குது, கொஞ்சம் கூட அசிங்கப்படாம திமுக தான் அசிங்கமே படாது. தம்பி விஜயமா இந்த ஒரு கதி அப்படியே வந்து இது அவருடைய சின்ன தம்பிகள்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? 60-70 லட்சம் மக்களுக்கிட்ட பார்த்துட்டாரு. நாளைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட், மறுபடியும் திரும்பவும் அடுத்த ரவுண்டு தர்மபுரியிலிருந்து அப்படியே கரூர், நாமக்கல், ஈரோடு எல்லாம் போறாரு. கிட்டத்தட்ட முடிச்சிருவாரு. 5ஆம் கட்ட பயணத்துல கிட்டத்தட்ட முடிச்சு போயிடும். அப்போ உங்களுக்கு முன்னாடி கிளம்பின பஸ்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதெல்லாம் எங்க அண்ணன் எங்களுக்கு எப்பவே பண்ணிட்டார். அவருடைய எதுக்கு புரியல, இது யாரு? அதாவது அதிமுகவை காப்பி அடிச்சு அதிமுக மாதிரியே பண்ணுனா அதிமுக வாக்காளர்களை கவர்ந்தரலாம்னு நினைக்கிறாரா? அதிமுகவை ரொம்ப தலைமை இல்லாத தொண்டர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அதிமுக காரங்கள்லாம் இவர் பக்கம் திருப்பிடலாம்னு நினைக்கிறாரு போல தெரியுது. இன்டைரக்டா உறவாடி கெடுக்கிற மாதிரி இவங்க வந்து நம்மள அப்படியோன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. பாவம் அவருக்கெல்லாம் என்ன, அவரா தோணி, அவரா சிந்திச்சு அவரா போட போறாரா? முதலமைச்சரும் கிடையாது, ஒரு பையனும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சுயமாக சிந்தித்து, சுயமாக தன் சிந்திப்பதை செயலாக்கி வெற்றி பெறக்கூடியவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். நீங்க பாப்பீங்க. இதே மாதிரி அவர் களத்துல வந்து பேசுறாரு, எல்லாம் ஓகே தான். ஒரு விஷயம் இருக்குது, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20-25% வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அப்படின்றாங்க. யார் சொல்ற? களத்துல இருக்கக்கூடிய யார் சொல்றா? தாவேக தரப்புலயும் சொல்றாங்க, கணிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தரப்புலயும் சொல்றேன். எங்களுக்கு 50-60% வாக்குகள் அப்படி இல்ல சொல்ல மாட்டோம். அதிமுக திமுகன்றது
50 ஆண்டுகளை கடந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படிதான் இருக்கும். ஆனா நேற்று தான் ஒரு மனிதன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, களத்துல 25% ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நீங்களா இட்டு கட்டுறது. 25% தனிப்பட்ட முறையில விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் கூட்டம், சின்ன பசங்க, இம்மெச்சூர், இன்னும் அறிவு முதிர்ச்சி இல்லாத, வெறும் சினிமா கதாநாயகனை பார்த்து அந்த கவர்ச்சியில, அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க வேற, அதே பர்சன் ரியல் லைஃப்ல வேற, நிஜ வாழ்க்கையில வேறங்கிறத புரிஞ்சுக்க தெரியாம அந்த திரை கதாநாயகனையும் உண்மை வாழ்க்கையையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு மாயையில மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு இளைஞர்கள், அவங்களும் இன்னும் கொஞ்சம் வயசானா புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் வர வர புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு அவங்க புரியாதவங்க அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் டான்ஸ் ஆடுறது பார்த்தா நமக்கே ஓட்டு போட்டலாமான்னு தான் தோணும். படத்துக்கு அரசியலுக்கு வித்தியாசம் இல்ல. படம் அது தெரியணும். அதாவது ஒரு பேஷன் இல்லமா, அதுதான் ஒரு வாழ்க்கை. அது எப்படி நீங்க இப்படி irrelevant-ஆ கேக்குறீங்க? இல்ல, 30 வருஷம் நடிச்சிருக்காரு, எங்க 30 வருஷம் நடிச்சிருக்காரு, பண்ணிருக்காரு. அவருக்கு பிடிச்சதானே போய் சேர்ந்தாது, அதுதான் அவரோட வேலை. படம் அப்படிங்கிறது அவருடைய வேலைனா கம்முனு இருங்க. நீங்க இன்னும் இது வரைக்கும் உங்களுடைய கடைசி படம் வெளியில வரல, வரட்டும். அதுக்கு பிறகு நீங்க அடுத்த கதை கேட்கறீங்க. நீங்க சொல்றீங்க 25% இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க 25%க்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு என்ன இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டை வணங்க என்ன அவ்வளவு அறிவில்லாதவர்களா? அவ இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா நம்ம மக்களை? நீங்களும் தமிழ்ச்சி தானே? இல்ல மேம், எப்படி நீங்க களத்துல இருந்து வரக்கூடிய தகவல் தான் அந்த 25% ஓட்டுன்றது. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தானே இருக்குது. விவரம் தெரிஞ்ச பொண்ணு நீங்களே இப்படி பேசுறப்போ 25% எப்படி இருக்கும்? இளைஞர்கள் எவ்வளவு இருக்காங்க தமிழ்நாட்டுல? 8 கோடி பேர் இருக்கிறதுல ஒரு 80 லட்சம் பேர் இருப்பாங்களா? 60 லட்சம் பேர் நான் கேள்விப்பட்டேன். 50 60 லட்சம். அதுல ஓட்டு போடக்கூடிய வயசுல உள்ளவங்களே கம்மியா இருப்பாங்க விஜய்க்கு. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதுலயும் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. இன்னும் 12 வயசு 15 வயசு 10 வயசு இந்த மாதிரிதான் அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருப்பாங்க. அதுல எவ்வளவு பேரு அதிமுகவா இருப்பாங்க, திமுகவா இருப்பாங்க, அண்ணன் சீமான் கூட நாம் தமிழர்ல போவாங்க, அது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க தான் அவருக்கு ஓட்டு போடணும். அது எவ்வளவுங்கிறதெல்லாம் ஒரு தேர்தல் வந்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்களாவே அப்படி இமாலய இதுல இருக்கு எல்லாரும் ஊடகமா பார்த்து பண்றது ஒருத்தல. இப்போ சினிமாவில நடிச்சிருந்தா தான், நடிக்கவே தெரியலினாலும் சினிமாவில நடிச்சுட்டு வந்தா தான் அதுக்கு ஒரு அந்தஸ்து மாதிரி ஆயிடுச்சு. ரியல் ஹீரோ எங்க அண்ணன், த ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோஸே இங்க மரியாதை குறைஞ்சு போச்சு. இங்க ரியல் ஹீரோவுக்கு மிக அதிகமான ஒரு மரியாதையை நம்ம ஊடகங்கள் கொடுக்குது. இப்ப கொடுக்க வைக்கிறதுக்கான மாஃபியா எல்லாம் வெளியில பேசுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. தமிழ்நாடு போற போக்கு மிரட்டி பேசுவீங்களா எங்களை பத்தி? யார் பேசுறாங்களோ அவங்கள ஒன்னா விலைக்கு வாங்குறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா ஆல் மாஃபியா எல்லாரும் நீலச்சாயம் பூச்சிக்கிட்டு எல்லா பாம்புகளும் நரிகளும் ஓநாய்களும் வெளியில் வருது. அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் தேவைப்படுது. நான் தான் முதலே சொன்னேன். அதுக்கு அதிமுக தான் இன்னைக்கு போராட மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இப்ப அதிமுக கிட்ட கூட இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. தாவேகவும் அதிகவும் கூட்டணி இருப்பாங்க. அதை பத்தி எனக்கு எந்த தகவலும் தெரியாது. தம்பி விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய மாநாட்டுல அவர் தெளிவாக போன மதுரை மாநாட்டுல கூட அதிமுகவுக்கு தலைமையே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு ஒன்னும் விஷயம் தெரியலன்னு அர்த்தம். அதிமுக எவ்வளவு வலிமையோடு இருக்குது, கட்டுக்கோப்போடு இருக்குதுங்கிறது 2026 மே மாதத்துக்கு பிறகுதான் தம்பிக்கு புரியும். அப்பதான் தெரிஞ்சுக்குவார். அதுக்கு முன்னாடி யாராவது எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் எடுத்து சொன்னாங்கன்னா, அதுல புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரு தன்னுடைய இதை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க யாருக்கும் வெயிட் பண்ணல. ஓகே, அந்த பாட்டு கிளம்பிட்டாங்க. சிங்கம் சிங்கிளா போற மாதிரி, சிங்கம் போல தனியா அவர் பாட்டுக்கு போய் பகுதி பகுதியா அந்த ஊர் பிரச்சனைகளை பேசி அரசியலை எங்கள் எடப்பாடியாரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ களத்துல தாவேகாவுக்கு திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கத்தான் இருக்கும். ஆளுங்கட்சி தனக்கு போட்டியாக வரக்கூடிய, அதுவும் திமுக யாரையுமே விடாது. கலைஞர் காலத்துல இருந்து எங்க தலைவருக்கு கொடுக்காத நெருக்கடியா? நீங்க அந்த காலத்து ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா 72ல தொண்டர்களுடைய இயக்கமாக தொண்டர்களே ஆரம்பிச்ச கட்சி. இது பதிவு பண்ணி வச்சிருந்தது, இதுக்கான சின்னத்தை கொடுத்தது எல்லாமே ஒரு தொண்டர். இது ஆக்சுவலா அந்த காலத்துல அவரை நிர்பந்தப்படுத்தி கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. அந்த காலத்துல இருந்தே படாத பாடுபடுத்தி இருக்குது திமுக, மறைந்த தலைவர் கலைஞருடைய பீரியட்ல. அப்படி இருக்கிறப்போ இந்த சின்ன தம்பியை விடுவாங்களா? இவர் வர்றதுங்கிறது இந்த காலகட்டத்துல அவங்க கிட்ட கொள்ளையா பணம் வேற இருக்கு.
இன்னைக்கு அதிகாரம் வேற இருக்கு, விடுவாங்களா? நேச்சுரலி பண்ணத்தான் செய்வாங்க. ஆளுங்கட்சி நசுக்கத்தான் செய்யும், தன் அதிகாரத்தை காட்டத்தான் செய்யும். ஆனா அதை மீறித்தன்மை வரணும். இல்ல அது கரெக்ட் தான் மேம். பட் அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு அந்த அளவுக்கு ஓட் பர்சன்ட் இல்ல அப்படிங்கிறது கள சூழலா இருந்தாலும், நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை பார்த்து பயப்பட வேண்டிய யார் பயப்படுறா? திமுக பயப்பட வேண்டிய பயப்படுறேன்னு சொல்ல முடியாதுங்க. அது அது உள்ளுக்குள்ள இருக்கும், அது தெரியல. ஆனா பயம்னு சொல்ல முடியாது. அரசியல் எப்படியுமே யாரும் மேல வர்றதை விட மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் கொஞ்சம் மேல வர்றாங்கன்னா அதை தட்ட பார்ப்பாங்க. அது நடக்கத்தான் செய்யும். அதை மீறி பூமியை அப்படியே பிளந்து கொண்டு வெளியில வந்து வீரியமாக வர விதை தான் மேல வந்து அதை மரமாயி செடியாகி மரமாயி பூத்து குலுங்கி கனியா வந்து எல்லாம் இருக்கும். அது மாதிரி அதிமுக இருக்கு. அது மாதிரி விஜய் வருவாராங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். இது வந்து நம்ம உடனே அவரால முடியாது போயிடுவாங்க. ஆனா அவருடைய முன்னோடிகள்லாம் அவங்க காலிலேயே போய் விடுறத நம்ம பார்த்தோம். முன்னோடிகள்னு பார்த்தா கமலும் ரஜினியும். இப்போ அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்டில்மேன், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சூழலுக்குள்ள வந்துட்டாரு. அதனால அடிபடியெல்லாம் பட்டுத்தான் ஆகணும். வேற வழி என்ன? அதை மீறி வரந்துறது தானே அரசியல். அதை பார்க்கலாம். களத்துல வந்து விஜய் சுற்றுப்பயணத்துல வந்து அந்த மைக் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலையும் எந்த கட்சிக்கும் அப்படி நடந்ததில்லை. ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து விஜயுடைய ரசிகர்கள் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை உடைச்சதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது விவாதத்திற்கு உட்பட்டது. விஜயுடைய ரசிகர்களை வழிநடத்த விஜய் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் இருக்குல்ல மேம். முதல்ல விஜய் தான் பாலிட்டிஷியன் ஆயிட்டதை உணரணும். அப்ப உணர்ந்தாருன்னா தான் இதுல என்னென்னலாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளவெல்லாம் நமக்கு பாடுபட வேண்டியது இருக்கு, எப்படி வழிநடத்த வேண்டியது இருக்கு, அவங்களோட எப்படி தொண்டர்களோடையும் பொதுமக்களோடையும் நம்ம உறவாடணும், அதெல்லாம் தெரிய வரும். நேற்றைய இந்த அரியலூர் திருச்சி ஒரு அந்த ஊர்வலத்தை வச்சு கூட அந்த ஸ்பீச்ல இருந்து கூட பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இன்னும் தன்னை அந்த பெரிய நடிகர்களுடைய பிம்பத்திலேயே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பெரிய நடிகராகவே தான், பெரிய திரை கதாநாயகனாகவே தான் தன்னை உணர்ற மாதிரி. இது ஒரே பாட்டுல உச்சத்துக்கு போற சினிமா இல்ல, இது ரியாலிட்டி. இங்க கடினமான உழைப்பு வேணுங்கிறத தம்பி முதல்ல ஃபர்ஸ்ட் உணரணும். கூட இருக்கிறவங்க அதை உணர வைக்கணும், அறிவுரை கூறணும். அந்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கணும். அது சரியான அறிவுரையா இருக்கணும். முதல்ல சரியான நபர்களை அதுக்கு அவர் கூட வச்சிருக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. அது ஒவ்வொன்றா அவர் பண்ணணும். இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கிறது பெருசு இல்லை. கட்டுக்கடங்காத ஒரு இளம் வயதுல தரிவிட்டு ஓடுற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களை வந்து இழுத்து பிடிச்சு அவங்கள ஒரு பக்குவப்படுத்துறதுக்கு தலைவருக்கு அந்த பக்குவப்பட்ட மனது இருக்கணும். அங்கே எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. தம்பி அமைதியா இருப்பாரு பார்க்குற வரைக்கும் நமக்கு. ஆனா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு தூரம் இருக்குன்னு அவர் காட்டணும். ஆனா ஒண்ணு, வரேன்னு சொல்லிக்கிட்டு 30 வருஷமா வராமையே இருந்தவரை விட இவர் வந்துட்டாரு. அந்த இதுல முதல்ல இருந்து நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். இறங்கிட்டாரு. ஆனா பணம் என்னங்க பெருசு, பணம் என்னங்க பெருசுன்னு சொல்றதெல்லாம் டைலாக். விஜயகாந்த் ஃபாலோ பண்றாரு. விஜயகாந்த் வேற. அடுத்து புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞர் விஜயகாந்தருடைய அணுகுமுறை, அவர் வந்த வழி, அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து நான் வந்து இப்படி நல்லது பண்ண ஆசைப்படுறேங்கிறத அவர் காமிச்சுக்கிட்டே இருந்தார். பெரிய அரசியலை நோக்கி அவர் பயணப்பட்டார் நான் சொல்ல மாட்டேன். ஆனா தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன பதவிகள்ல கூட அவர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார். அதை தம்பி பண்ணலைங்கிறத தான் நான் சொல்றேன். விஜய் அதை பண்ணல அப்படிங்கறத சொல்றேன். நேரடி பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு காலமா பொது வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற சுகம், சம்பாத்தியம், செல்வம் எல்லாமே இந்த மக்கள் கொடுத்தது. அதை உணர்ந்தீங்களா? உணர்ந்து திருப்பி இந்த சமூகத்துக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா யூ ஹேவ் ஹெல் செய்யறதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்றாரு. செய்யறதுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும். சரி வந்துட்டீங்க 1.5-2 வருஷமா, இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கூப்பிட்டு அப்படி அளவா கொடுத்து அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படி ஆதரமா உங்களை பார்த்தா நல்ல நடிகர் செலிபிரிட்டி மனநிலையில இருக்கிறாரோ இல்ல இருக்கிறாரு. அதெல்லாம் அதனாலதான் ரியாலிட்டிக்கு வரணும்னு நான் சொல்றேன். உண்மை என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய இன்னொன்னு பார்த்தோம் தெரியுமா, என்டிடிவி ரிப்போர்ட்டர். ஆமா அந்த யாராவது இது வரைக்கும் பார்த்திருப்பீங்களா? அந்த தம்பி குட்டி பையன், அது வந்து அவருக்கு குஷி. அவரை வந்து உடனே பாவம் அதுக்காக எல்லாரும் மிரட்டி அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அவருக்கு குஷி. அந்த தம்பிக்கு அவர் டான்ஸ் ஆடுறாப்புல, என்ன பண்றோன்னே புரியாம துண்டெடுத்து அவரு ரிப்போர்ட்டர் தலையை சுத்தி போடுறாரு. பார்த்தா வேடிக்கையா இருந்தது. இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் விஜய் வந்து முதலமைச்சராகி இந்த தமிழ்நாட்டுல மாற்றம் என்ன கொடுக்க போறாரு?
கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்ல. முதல்ல கூட இருக்கிறவங்க முக்கியங்கிறத தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அதை ஆமா, சரிப்படுத்தி உங்களுடைய பார்வையில இந்த 2026 எலெக்ஷன்ல விஜயோடைய கட்சி எந்த அளவுக்கு ஓட் பர்சன்ட் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க உங்க பார்வை மேம்? ஊடகங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், விஜய் ஆதரவு நிர்வாகிகள் ஊடகங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைஞர்கள். இதுல நான் முதல்லயே சொன்னேன்ல உங்களுக்கு, அதாவது அவர்கிட்ட ஒரு 50-60 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கன்னா அதுல நிறைய பேர் அதுல வாக்களிக்கக்கூடிய வயது உள்ளவர்கள் எத்தனை பேருங்கிறத நம்ம தெரியாது கரெக்டா. அதுல அதிமுக காரங்க, திமுக காரங்க, நாம் தமிழர், இப்படி இளைஞர் கூட்டம் எல்லா பக்கமும் இருக்குது. அவர்கள் எல்லாம் போக விஜய்க்கு எவ்வளவு பேர் வாக்களிப்பாங்க கடைசியா பேப்பர்ல வரணும்ல. அது எவ்வளவு இருப்பாங்கன்னு இப்ப அனுமானிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய அளவுல இருக்கலாம், ரொம்ப கம்மியா இல்லாம ஒரு ரொம்ப 1% ஒரு 5-10% வரலாம்னு சொல்றாங்க எல்லாம். எனக்கு என்னமோ ஒரு 6% வரலாம்னு தோணுது. எனக்கு தமிழ்நாட்டுல ஜனங்க அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. சினிமாவை பார்த்துட்டு கைதட்டி விசிலடிக்கிறது வேற, வாக்களிக்கிறது வேற. அதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு சில தகுதிகள், சில உழைப்பு வேணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வலியுறுத்துறது. அந்த உழைப்பை இதுவரை தம்பி காட்டல. இதுவரை இந்த தமிழ்நாட்டில் மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அன்பை அவர் காட்டல. வெறும் டைலாக் அடிச்சிங்கன்னா எங்களுக்கு பத்தாது, இங்க உழைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தன்னுடைய 4.25 வருஷ ஆட்சியில தன்னை ப்ரூவ் பண்ணவர். அந்த பகுதியில போய் கேட்டு பாருங்க, அவரை என்ன தெரியும், என்ன மாதிரியான கரெக்ஷன் செய்யணும் மேம் விஜய். இல்ல அது சொல்ற அளவுக்கு நம்ம யாரு நிறைய தோணுது, அது தேவையில்லை. என் கட்சிக்கு நான் பேசினா போதும். எங்கள் எடப்பாடியாரை திரும்ப அந்த முதலமைச்சர் நாட்காலியில உட்கார வைப்பதற்கு ஒரு தொண்டர்களாக விஜய் என்ன செய்யணும், அரசியல்ல தன்னை நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னா விஜய் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், சில பெரிய படிக்கிறது இல்லைன்னு தோணுது அவர் பேச்ச பார்த்தா. அவருக்கு கள நிலவரம் என்ன, அன்றாட நிகழ்வுகள் என்ன, ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் வரலாறு என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஈவன் சுதந்திர போராட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா கூட தெரியாது. மேபி நம்ம இப்போ பேசுகிறதுனால அடுத்த கூட்டத்தில் ஒரு ஏதாவது அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு அவங்க கேட்குறாங்கல்ல, எழுதி கொடுக்குறவங்க உடனே இது 2 ஒரு பேரை எழுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நம்ம போன இதில் பேசணும், 6 மணிக்கு மேலே ஒரு வெளியிலேயே வர்றதில்லைன்னு பேசிக்கிறாங்க. இன்னொருத்தர் கூட பேசினாங்க 6 o'clock மேலே வரணும். இந்த நேற்று கூட்டத்தில் இருட்டில் பேசிட்டு இருந்தார். நைட்ல நினைச்சேன் பரவாயில்லையே தம்பி, நைட்ல பேசுறாரு, கற்றுக்கொள்கிறாரு. ஆமா கற்றுக்கொள்கிறாரு, பரவாயில்ல. தன்னுடைய இதுல இருந்து வெளியே முகம் கூட கொஞ்சம் தெளிவா கிளாரிட்டியோட இருந்தது. பரவாயில்ல தம்பி தன்னை மாத்திக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு தோணுச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, அவரை திட்டுறதுக்கோ அவரை வெறுத்து பேசுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஹீஸ் அ ஸ்வீட் கை. அது போய் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு என்ன இருக்கு. ஆனா அரசியலுக்கு வந்தா அது பத்தாதுங்க தம்பி. எங்கள் அண்ணனை பாருங்க, சும்மா அவர் திமுக பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் அவங்க ஒன்றும் வேலைக்கு நடக்காது. ரொம்ப கடினமா உழைக்கணும். சினிமா நடிகர்களுக்கு, அதுவும் புகழ்பெற்ற நடிகர் டாப்ல வரிசையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி பார்க்குறப்ப எல்லாம் கிடைக்கும் கையில. அவங்க எண்ணத்தில் நினைக்கிறப்ப எல்லாம் தங்கத்தட்டுல முன்னாடி வரும். அப்படியே வாழ்க்கையில பழகிட்டாங்க. 25 வயது வரைக்கும் சிங்கிள், ஒரே பையனா. அப்பா அவ்வளோ 20 வயது, ரொம்ப சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் இயர் ட்ராப் அவுட்னு நினைக்கிறேன். அதுல இருந்தே அவங்க அப்பா அவரை அப்படியே வச்சிருந்துட்டாங்க. ஒரே பையனா, ரொம்ப செல்வமா. அதற்கு பிறகும் பெரிய நடிகரானதுல இருந்து அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். அவங்கெல்லாம் அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப இறங்கி வேலை செய்யறதெல்லாம் கஷ்டம்னு நம்ம தலைவர்லாம் படாது பாடுபட்டவர், எந்த உழைப்புக்கும் தயாரா இருந்தவர் புரட்சி தலைவர்லாம். தயவு செஞ்சு இனிமே திருப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு மட்டுமே உரியவர், அண்ணா திமுகவின் நிறுவனர், அண்ணா திமுக தொண்டர்களுக்கு மட்டுமே அந்த தார்மீக உரிமை இருக்கிறது. எங்கள் உறவு அவர், எங்கள் தகப்பனாரை போன்றவர். வேறு எல்லாரும் போய் படத்தை போட்டுக்கிட்டதுனால அண்ணா திமுக தொண்டர்கள் அப்படியே உங்க பக்கம் வந்துருவாங்கன்னு பகல் கனவு கண்டுகிட்டு யாரும் பயப்படுத்தாதீங்க. நன்றி மேம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.